بسم الله الرحمن الرحيم وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. புகழ் அனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து சில விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய நோக்கங்களை கபூல் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே, வாராந்த மார்க்க விளக்க வகுப்பிலே இஸ்லாத்திலே போதிக்கப்பட்டுள்ள நற்குணங்களில் ஒன்றுதான் நாம் பிறரை மன்னிப்பது, அதே போன்று பிறருடைய தவறுகள் குற்றங்களை நாங்கள் விட்டு கொடுத்து வாழ்வது என்பது பற்றிய சில விடயங்களை சுருக்கமாக இந்த நேரத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக நாங்கள் சமூகத்திலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் பலதரப்பட்ட மக்களோடு நாங்கள் வாழ்கின்றோம். அது எங்களுடைய வியாபார ரீதியாக இருந்தாலும், தொழில் ரீதியாக இருந்தாலும், அதே போன்று நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களாக இருந்தாலும், இதே போன்று நாங்கள் எங்களுடைய வீட்டிலாக இருந்தாலும், எங்களுடைய குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவியாக இருக்கலாம், அதே போன்று எங்களுடைய உறவுகளோடு, அதே போன்று அண்டை வீட்டாரோடு, எங்களுடைய ஊரவர்களோடு, அதே போன்று இப்படி எங்களுக்கு தெரிந்த பலரோடு என்று நாங்கள் சமூகத்தில் என்ன செய்கின்றோம், நாங்கள் கலந்து வாழ்கின்றோம். இப்படி வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில, அது எங்களுடைய மனைவியாக இருக்கலாம், நான் மேலே சொன்ன எந்த ஒரு உறவாக இருக்கலாம், இவர்களோடு உள்ள அந்த உறவுகள் தொடர்ச்சியாக நல்ல முறையில் இருக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் எங்களிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு தான் இந்த மன்னிக்கிறது என்பது, அதே போன்று விட்டு கொடுக்கிறது என்ற இந்த பண்புகள். இந்த பண்பு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய உறவுகள், எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் என்ன செய்யும், அப்படியே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, பிரச்சனை வந்தாலும் அந்த உறவுகள் தொடர்ச்சியாக இருப்பதற்கு இது முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்கின்றது. நாங்கள் இரண்டு விதமான உறவுகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான உறவு. எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான உறவை பொறுத்தவரையில் இப்போ நாங்கள் அல்லாஹ்வோடு உள்ள உறவை நாங்கள் என்ன செய்வோம், சில நேரம் சரியான முறையில் நாங்கள் அதை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்வோம். அல்லாஹ்வோடு உள்ள தொழுகை, இதே போன்று அல்லாஹ்வோடு உள்ள அந்த தொடர்புகள் எங்களிடத்திலே அது நல்ல முறையில் இருக்கும். ஆனால் அடுத்த தொடர்பு மனிதர்களோடு உள்ள தொடர்பு. அப்ப அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு எப்படி நல்ல முறையில் இருக்க வேண்டுமோ அதே போன்று பிற மனிதர்களோடு உள்ள தொடர்பும் நல்ல முறையில் இருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு இந்த ரெண்டையும் எங்களுக்கு சொல்கின்றது. நாங்கள் அல்லாஹ்வோடு மாத்திரம் நல்ல முறையிலே தொடர்பை வைத்துக்கொண்டு மனிதர்களோடு தொடர்பு இல்லாமல் அல்லது மனிதர்களை புறக்கணித்து வாழ்கின்ற ஒரு நிலை இருக்குமா இருந்தால் அது இஸ்லாம் எங்களுக்கு அப்படியான ஒன்றை போதிக்கவில்லை. அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு எப்படி நல்ல முறையில் இருக்க வேண்டுமோ அதே போன்று மனிதர்களோடு உள்ள தொடர்பும் அதுவும் நல்ல முறையிலே சீராக இருக்க வேண்டும். அப்ப இந்த இரண்டும் நல்ல முறையிலே அமையும் போதுதான் ஒரு முஸ்லிம் அவனுடைய அந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அவனால் என்ன செய்யலாம், இந்த உலகத்திலும் உணர்ந்து கொள்ளலாம், நாளை மறுமையிலும் அதற்கான பிரதிபலிப்பை என்ன செய்யலாம், அவன் எங்களால் கண்டுகொள்ள முடியும். எனவே இந்த உறவுகளில் மனிதர்களோடு உள்ள அந்த உறவு தொடர்ச்சியாக நீடிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மன்னிக்கிறது என்ற அந்த பண்பு கட்டாயம் எங்களுக்கு மத்தியிலே இருக்க வேண்டிய ஒன்றாக நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக இந்த மன்னித்தல் என்று சொன்னால் இதை அரபியிலே அல் அஃபு என்று சொல்வார்கள். அரபியிலே அல் அஃபு என்ற அந்த வார்த்தையை கொண்டு பயன்படுத்துவார்கள். அதே போன்று அஸ்ஸஃபுஹ் என்ற அந்த வார்த்தையை சாத் ஃபா ஹா இந்த வார்த்தையை கொண்டும் பயன்படுத்துவார்கள். இப்போ அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இந்த ரெண்டையும் பயன்படுத்தி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். சில சந்தர்ப்பங்களில் அஃபு என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றான். ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹு தஆலா சொல்வான். அதே போன்று சில சந்தர்ப்பங்கள் இந்த ரெண்டு வார்த்தையையும் சேர்த்து அல்லாஹு தஆலா சொல்வான். அலா துஹிப்பூன், அதாவது நீங்கள் ஃபஅஃபு வஸ்ஃபஹ், நீங்கள் மன்னிக்கவும் வேண்டும்
சஃபஹ் என்ற இந்த இரண்டையும் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். அப்ப அஃபு என்பது மன்னிப்பது, சஃபஹ் என்பது மன்னிப்பதுதான். ஆனால் அந்த அஃபு என்ற அந்த வார்த்தையை விட அது உயர்ந்தது. சஃபஹ் என்றது அஃபு என்ற அந்த வார்த்தையை விட உயர்ந்தது. இப்ப நாங்க மன்னிக்கிறோம், ஆனா மன்னித்தாலும் சில நேரம் எங்களோட மனசுல என்ன செய்யும், சில எண்ணங்கள் இருக்கும். சிலரை நாங்கள் மன்னித்தாலும் சில நேரம் மனசில் இருக்கும், நாங்கள் குத்தி காட்டுவோம். சில சந்தர்ப்பங்கள்ல சில நேரம் சில விஷயங்கள் வருவோம், அதை சொல்லி காட்டுவோம், அல்லது பிறரிடத்தில் அதை குத்தி காட்டுவோம். அப்ப இப்படியான நிலை கூட இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த சஃபஹ் என்ற வார்த்தை பயன்படுத்துது. அப்ப அப்படி நாங்கள் மன்னிக்கிறோமோ, மன்னித்தால் அதற்கு பின்னால் எங்கள் உள்ளத்துல கடுகளவு கூட என்ன செய்யக்கூடாது, அவரை பற்றிய வேறு விதமான அந்த எண்ணங்களை நாங்கள் வைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும், மன்னிக்கவும் வேண்டும். அப்படியான இல்லை. அதனால தான் அல் அஃபு அஸ்ஸஃபுஹ் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக மன்னிப்பதுன்னு சொன்ன என்ன, அதாவது எங்களுக்கு ஒருவரை தண்டிப்பதற்கான தகுதி இருக்கும். இப்போ நாங்கள் மன்னிக்கிறேன்னு சொன்னா நாங்கள் ஒருவர் செய்யற குற்றத்தை என்ன செய்யணும், நாங்கள் அதை குற்றமாக கருதாம இருக்கணும். இப்போ நாங்கள் மன்னிக்கிறேன்டா என்னது, யாராவது எங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும், அநியாயம் செஞ்சிருக்கணும், ஏதாவது தவறு செஞ்சிருக்கணும், நாங்கள் அவரை மன்னிக்கிறேன்டா அதை நாங்கள் தவறாக அல்லது குற்றமாகவே நாங்கள் பார்க்காம இருக்கணும், அப்போ மன்னிக்கலாம். அல்லது அவருக்குரிய அந்த குற்றத்துக்குரிய தண்டனையை நாங்கள் கொடுக்காம இருக்கிறது, அந்த குற்றத்துக்குரிய அவர் செய்த குற்றத்துக்குரிய தண்டனையை கொடுக்காம இருக்கு. இது எப்ப எங்களுக்கு சக்தி இருந்தும், ஒருவனை எங்களுக்கு பழி வாங்கலாம், எனக்கு சக்தி இருக்குது, முழுமையான சக்தி இருந்தும் நான் அவனை பழி வாங்காம அவனை மன்னித்து விடுறேன்னு சொன்னா இதான் மன்னிக்கிறது. இப்ப எனக்கு சக்தியே இல்லை, நான் பலகீனப்பட்டு போயிருக்கேன், ஒருத்தர் எனக்கு வந்து அடிச்சிடான், அவனை திருப்பி எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதா நம்ம, அப்ப அந்த நேரத்தில் மன்னிக்கிறது அர்த்தம் இல்லை. அப்ப அப்படியான சந்தேகம், அல்லது சில நேரம் நாங்கள் அநியாயத்துக்கு உட்படுவோம், ஆனால் எங்களால் திருப்பி அந்த அநியாயத்துக்கு எதிராக போராட முடியாமல் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஏதோ ஒரு வகையில பலகீனப்பட்டிருப்போம். அந்த நேரங்கள்ல நாங்க மன்னிப்பதில்லை, அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டுவது. நாங்க என்ன செய்யறது, அல்லாஹ்விடத்துல பொறுப்பு சாட்டுவது. அப்ப இது மன்னிக்கிறதுக்கு நாங்க மன்னிக்கிறேன்னு சொன்னா, பொதுவாக எங்களுக்கு ஒருவரை தண்டிக்க முடியுமான, எங்களால் அவருக்கு தண்டிக்க முடியுமான சக்தி இருந்தும் நாங்கள் அவரை என்ன செய்வது, விட்டு கொடுத்து அவருடைய அந்த தவறை மன்னிப்பதுதான் உண்மையான மன்னிப்பாக நாங்கள் பார்க்கலாம். இந்த மன்னிப்பை பொறுத்தவரையில இதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்கின்றது. இதை இஸ்லாம் எங்களுக்கு அல் குர்ஆனுடைய பல வசனங்களில் அல்லாஹு தஆலா இதை சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல ஹதீஸ்களிலே எங்களுக்கு இந்த மன்னிப்பை வலியுறுத்தி சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அவர்களுடைய பல சம்பவங்கள், நபிகள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த பல சம்பவங்கள் எங்களுக்கு இதை யதார்த்தமாக உணர்த்துவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் அராஃபினுடைய 94வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், ஹுதில் அஃப்வ, நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றார், நபியே நீங்கள் மன்னிப்பை கடைபிடிப்பீராக. அல்லாஹ் தஆலா கட்டளை இருக்கிறார், ஹுத் அல் அஃப்வ, நீங்கள் கடைபிடியுங்கள், மன்னிப்பை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வஅரித் அனில் ஜாஹிலீன், இந்த மக்கள் மடத்தனமாக அவர்கள் பேசுவதை அல்லது அவர்கள் உங்களுக்கு செய்வதை நீங்கள் அப்படியே அதை ஓரங்கட்டி விட்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், மன்னிப்பை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்ப இங்கே அஃபு என்ற அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்றார். இதே போன்று சூரத்துல் ஹிஜ்ர் 85வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஸ்ஃபஹிஸ் ஸஃப்ஹல் ஜமீல், அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே அழகான முறையிலே அவர்களை நீங்கள் மன்னிப்பாயாக. அப்ப ஸஃப்ஹ் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா இங்கே பயன்படுத்துகிறார். அழகான முறையிலே அவர்களை நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இப்படி பல ஹதீஸ்கள் எங்களுக்கு, பல குர்ஆனுடைய வசனங்கள் இதே போன்று நாங்கள் நிறையவே பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொன்னார்கள், மூன்று விடயங்களை சொன்னார்கள். மா நகஸத் ஸதகத்துன் மின் மாலின், ஒருவன் சதகா செய்வதனால் அவனுடைய பொருளாதாரம் குறையாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃபின் இல்லா இஸ்ஸா, எந்த ஒரு அடியானாக இருந்தாலும் தன்னுடைய இன்னொரு அடியானை அவன் மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியத்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை. இது இரண்டாவது. முதலாவது, நாங்கள் செய்கின்ற சதகாக்கள் எங்களுடைய பொருளாதாரத்திலே குறைவை ஏற்படுத்தாது. அதே போன்று இரண்டாவது, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் தன்னுடைய பிற சகோதரனை மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியத்தை உயர்த்துவான். அது இந்த உலகத்திலும் தான். முதலாவது, இந்த உலகத்தில் அவனுடைய கண்ணியத்தை உயர்த்துவான், அதற்கு பின்னால் மறுமையிலும் அல்லாஹு தஆலா அவனுடைய கண்ணியத்தை உயர்த்துவான். அதே போன்று மூன்றாவது, வமா தவாத அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக அவன் பணிவோடு பிறரோடு நடக்கும்போது, பணிவான முறையிலே நடக்கும்போது அவனை அல்லாஹு தஆலா உயர்த்தாமல் விட மாட்டான். இந்த மூன்று விஷயங்களை
என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமிட்டு சொல்கின்றார்கள். இது முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே வருவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே நாங்கள் மன்னிப்பதனால், நாங்கள் பிற சகோதரர்களை நாங்கள் மன்னிப்பதனால் எங்களுடைய கண்ணியம் கூடுமே ஒழிய குறையாது. ஆனா நாங்க எப்படி யோசிப்போம், அவன் எனக்கு ஏசினான், அவன் எனக்கு அடிச்சான், எனக்கு இப்படி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறான், எப்படி நான் அவனை மன்னிக்கிறது, அப்படிதான் நாங்க யோசிக்கிறது மனுஷன் வாயில, அப்படிதான் நாங்க யோசிப்போம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த யோசனைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் பிறரை மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்துகின்றான். ஆனால் எங்களுக்கு எளிய மாதிரி இருக்கும், அடி அவன் எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறான், எனக்கு அடிச்சிருக்கிறான், நான் எப்படி எனக்கு கௌரவத்தை விட்டு அவனை நான் மன்னிக்கிறது, நாளைக்கு என்ன 4 பேர் எப்படி பார்ப்பாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்ப்பாங்க, நம்மளோட பார்க்குறவன்ல என்ன சொல்லுவாங்க, இவன் பெரிய கோழைனா இருப்பானோ அப்படின்னு எல்லாம் சொல்லுவான், நாங்க யோசிக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் இதையெல்லாம் தாண்டி நீங்க இன்னொரு சகோதரனை நீங்கள் மன்னிப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான், உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான். அப்ப இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சத்தியமிட்டு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த உறவுகள் நல்ல முறையிலே அவைகள் சீராக தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமா இருந்தால் இந்த மன்னிக்கிறது என்ற பண்பு கட்டாயம் எங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவு கூட நல்ல முறையில் இருக்க வேண்டுமா இருந்தால், இன்றைக்கு நிறைய கணவன் மனைவிகளுக்கு இடையில தலாக் போன்ற பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் என்ன, தன்னுடைய கணவனுடைய சில நடவடிக்கைகள் அல்லது சில வார்த்தை பிரயோகங்கள் சில நேரம் மனைவியை பாதித்திருக்கலாம். அதனால் அதை மன்னிக்காமல் அப்படியே மனசிலே வைத்துக் கொண்டிருந்து அதற்காக பழிவாங்கக்கூடிய, அல்ல மன்னிக்காமல் அப்படியே பழிவாங்கக்கூடிய அல்லது அதையே நினைத்து என்ன செய்வது, பிரிந்து போகக்கூடிய நிலைமைகள் நடக்கிறது. அதே போன்று மனைவியினுடைய சில நடவடிக்கைகள், சில வார்த்தை பிரயோகங்கள் கணவனுக்கு சில நேரம் பிடிக்காமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கே பிரச்சனைகள் வந்தது. அப்ப கணவன் மனைவி உறவு தொடக்கம், பெற்றோர் பிள்ளைகள் உறவு தொடக்கம், அதே போன்று சகோதரர்களுக்கு இடையிலான உறவுகள் தொடக்கம், இப்படி எல்லா விதமான எங்களுக்கு மத்திய உறவுகளும் நல்ல முறையில் இருக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் எங்களுக்கு ஒருவருக்கிடையில் மன்னிக்கிறது என்ற அந்த பண்பு எங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று இந்த மன்னிக்கின்ற இந்த பண்பை பொறுத்தவரையில இது பொதுவாக நபிமார்களுடைய பண்பாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான். இது நபிமார்களுடைய பண்பாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டினான். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முன் சென்ற நபிமார்களுடைய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கான்லே அன்னி அன்துரு இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்கி நபிய்ய மினல் அன்பியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் சென்ற நபிமார்களில் ஒருவரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் சொல்லிக் கொண்டார்கள், அந்த நபியை அந்த மக்கள் அடித்தார்கள், அந்த நபியை அந்த மக்கள் அடித்தார்கள், அவருடைய முகத்திலிருந்து இரத்தம் வந்தது, அவர் அவருடைய அந்த இரத்தத்தை அப்படியே முகத்திலிருந்து துடைத்துக் கொண்டு அவர் சொன்னார், அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்தை மன்னிப்பாயாக, இவர்கள் அறியாதவர்களா இருக்கிறார்கள். அந்த நபிமார்களுடைய பண்பை பாருங்கள். அப்ப அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், அவர்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் அந்த சமூகத்து மக்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் அடித்திருக்கின்றார்கள், காயம் வரக்கூடிய அளவுக்கு, இரத்தம் வருகின்ற அளவுக்கு அடித்திருக்கின்றார்கள் சொன்னால் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த நபி என்ன செய்கின்றார், அதை அப்படியே துடைத்துக் கொண்டு அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இந்த சமுதாயத்தை நீ மன்னிப்பாயாக, இந்த சமுதாயத்தை நீ மன்னிப்பாயாக. அவர்கள் தெரியாம செய்யறாங்க, நான் சொல்றது உண்மை, ஆனா அவங்களுக்கு தெரியாது உண்மை என்று, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் அவர்கள் இல்லை. எனவே அவர்களை நீ மன்னிப்பாயாக என்று என்ன செய்தார்கள், அந்த நபி அங்கே பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை புகாரி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நாங்கள் படித்திருக்கின்றோம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இப்போ அல் குர்ஆன்ல தனியாக ஒரு சூறாவை இருக்கிறது, சூரா யூசுப் 12வது அத்தியாயம். அந்த சூறாவை நாங்கள் படிக்கும் போது அவருடைய வாழ்க்கை வரலாறை அறிந்து கொள்ளலாம். அப்ப அதில் அவர் என்ன செய்கின்றார், அவருடைய எத்தனை சகோதரர்கள், யூசுப் நபிக்கு எத்தனை சகோதரர்கள், 11 சகோதரர்கள். 11 சகோதரர்கள் அவர் இருந்தார். ஆனா அந்த சகோதரர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள், யூசுப் நபியை அவருக்கு எதிராக இருந்தார்கள். அவரை என்ன செய்தார்கள், அவர்கள் குழந்தையாக இருக்கும் போது என்ன செய்தார்கள், பால் கிணற்றிலே போட்டார்கள், அப்படித்தானே. அப்ப சிறிய பருவத்திலே அப்படியான அந்த யூசுப் நபி மீது உள்ள ஒரு வெறுப்பு அவர்களுக்கு. ஏன்னா அவனோட வாப்பா என்ன செய்யறாரு, யூசுப் நபியோட தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் நபியோட மிச்சம் இறக்கமா இருக்கிறாரு, கூடுதலா இறக்கம் காட்டுறாரு என்பதனால அந்த பொறாமையின் காரணமாக சகோதரர்கள் கையாண்ட ஒரு வழிமுறை என்னது. அப்ப இந்த நடவடிக்கை நடந்து முடிஞ்சு பிற்காலத்தில் அவர் என்ன செய்யறாரு, ஒரு அரசருடைய மாளிகையில அவருக்கு என்ன, அரச அந்த நாட்டில்
ஒரு நிதி பொறுப்பு அவருக்கு கிடைக்குது, ஒரு அமைச்சு பொறுப்பு அவருக்கு கிடைக்குது. அப்ப அந்த சகோதரர்கள் எல்லாம் அவங்கள்ட்ட பூரா உணவு வாங்குவதற்கென்றெல்லாம் அந்த வரலாறு செய்தியில் நாங்கள் பார்க்கலாம். அப்ப அதற்கு பின்னால்தான் அவங்களுக்கு விளங்குது, சகோதரருக்கு விளங்குது இவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்தான் என்பது அவர்களுக்கு விளங்க வருது. அது நீண்ட ஒரு சம்பவம், நாங்கள் அறிந்திருக்கலாம். அந்த நேரத்திலே அப்ப சகோதரர்கள் யூசுப் நபியை கண்டு கொண்டதன் பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த சகோதரர்கள் சொன்னார்கள். அது சூரா யூசுஃபினுடைய 91, 92 வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தல்லாஹி லகத் ஆஸரக்கல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹு தாலா உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அவர்கள் சிறு வயதிலேயே பால் கிணற்றுல போட்டார்கள், ஆனால் அல்லாஹு தாலா அவரை உயர்த்தினான், அவரை அங்கே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றார். எனவே அந்த சகோதரர் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா மீது சத்தியமாக அல்லாஹு தாலா உங்களை நல்ல உயர்த்தி வைத்திருக்கின்றான், நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னியுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பானாக, அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பா, நான் மன்னிச்சிட்டேன், அல்லாஹ் மன்னிப்பானாக, உங்களுக்கு எந்த விதமான நோவினையும் பிரச்சனையும் இல்லை என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை சூரா யூசுஃபிலே நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்களே, அப்ப இது நபிமார்களுடைய ஒரு பண்பாக இதை நாங்கள் பார்க்கலாம். மன்னிப்பது என்பது நபிமார்களுடைய ஒரு பண்பு. அப்ப இந்த அமைப்பிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நிறைய சம்பவங்களை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அவர்களுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மன்னிப்பை அவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் கையாண்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் ஹதீஸ்கள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய நாங்கள் செய்கின்ற நிறைய வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது. அப்ப இதுல ஒரு 3 விதமான வணக்க வழிபாடுகள், 3 விதமான அமல்கள் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த அமல்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு கூலியை நிர்ணயிக்கவில்லை. சில அமல்கள் இருக்குது, அதுல குறிப்பா இந்த 3 அமல்கள், 3 நல்ல அமல்கள், இதற்கு அல்லாஹ் தஆலா கூலியை சொல்லவில்லை. இப்ப நாங்க ஒரு தொழுகையை ஜமாத்தா நாங்க தொழுகிறோம், ஜமாத்தா தொழும்போது எங்களுக்கு எத்தனை நன்மை கிடைக்கும்? 27 மடங்கு நன்மை கிடைக்கும். நாங்க ஹஜ் செய்த என்ன நன்மை கிடைக்கும்? ஹஜ் செய்த என்ன நன்மை கிடைக்கும்? அன்று பிறந்த பாலகன் போது நாங்கள் பாலகனை போன்று நாங்கள் செய்வோம் இருப்போம். அது இப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் 3 அமல் இருக்கிறது, அதுக்கு கூலி சொல்லப்பட்டில்லை, அதுக்கு என்ன இத்தனைதான் என்று சொல்லப்பட்டில்லை. அதில் ஒரு அமல் சொல்லுங்க, நோன்பு. அது நாங்கள் அறிஞ்சிருக்கோம். நோன்புக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நீங்க ஒரு நோன்பு பிடித்தால், அதாவது ஃபர்லான நோன்பு, சுன்னத்தான நோன்புக்கு சொல்லப்படுது. ஃபர்லான நோன்புக்கு நீங்க ஒரு நோன்பு பிடித்தால் இத்தனை நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்ல. குல்லு அமல் இப்னு ஆதம் லஹு இல்ல ஸௌம், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பி. அல்லாஹ் தஆலா சொல்றான், நோன்பு எனக்குரியது, அதற்கான கூலியை நான் கொடுப்பேன். அப்ப நோன்பு அல்லாஹ்வுடைய கையில இருக்குது, அல்லாஹ் தஆலா பார்த்து கொடுப்பான். இது ஒன்று. இரண்டாவது இந்த மன்னிக்கிறது. இந்த மன்னிக்கிற இந்த பண்பு இருக்குது. நாங்கள் ஒருவரை மன்னிக்கும் போது அதுக்கு அல்லாஹ் தஆலா கூலி அவன் தான் வச்சிருக்கான். அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லல, நீங்க ஒரு ஆளை மன்னிச்சீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டில்லை. அப்ப நாங்க மன்னிப்பதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபமன் அஃபா ஃபஅஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரா ஷுஆரால அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நீங்கள் மன்னித்து சீரான முறையில் நடந்தால் ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ், அதனுடைய கூலி அல்லாஹ்விடத்தில், அதனுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அடுத்த 3வது ஒரு அமல் தான் நாங்க பொறுமையோடு இருப்பது. மன்னிப்புக்கும் பொறுமைக்கும் மிச்சம் நெருக்கமான தொடர்பு. ஏன்னா நாங்க கொஞ்சம் பொறுமையோடு இருந்தால் தான் மன்னிக்கலாம். அப்ப இந்த பொறுமையை இருப்பது அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ருஹும் பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரா ஸுமருடைய 10வது வசனத்திலே, யார் பொறுமையோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கணக்கில்லாமல் அவர்களுடைய கூலியை முழுமையாக கொடுக்கின்றான். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த விதமான அவன் கணக்கு பார்க்காமல் முழுமையாக கொடுக்கின்றான். அப்ப நாங்க என்னது, நோன்பு, அதே போன்று மன்னித்தல், பொறுமை, இந்த 3 அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா கூலி இன்னதுதான் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லல. அப்ப அப்படியான ஒரு அமல் தான் இந்த மன்னிக்கிறது என்ற பண்பு. கட்டாயம் அது எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். நாங்கள் உண்மையில முஸ்லீமா இருக்கிறோம்னு சொன்னா, அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய தூதரை நம்பியவர்களா இருக்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமாக இருக்க வேண்டும், இந்த பண்பு இருக்க வேண்டும். அப்போதான் எங்களால் நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்க முடியும். அதே போன்று பிறரோடுள்ள அந்த உறவுகளை எங்களால் தொடர்ச்சியாக பேணிக்கொள்ளவும் முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், சூரா ஆல இம்ரானுடைய 159வது வசனம், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் இந்த மக்களோடு நல்ல முறையிலே இரக்கமாக நடக்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி, நீங்க கடுகடுப்பானவராக அல்லது அடிக்கடி கோபம் வரக்கூடிய ஒருவராக இருந்தால் லன் ஃபத்து மின் ஹவுலி, உங்களை விட்டு என்ன செய்வார்கள் இந்த மக்கள்
விரண்டோடு இருப்பார்கள். அப்ப இந்த மன்னிக்கிற ஒரு குணம் அது இரக்க குணம் இருக்கிற ஒருவரிடத்தில் இருக்கும். அப்ப அந்த இரக்க குணம் இருக்கும் போது நாங்க மன்னிக்கிற அந்த பண்பு எங்களிடத்துல தானா அப்படி ஒட்டோவா வரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த இரக்க குணம் இந்த மன்னிப்பு என்பதெல்லாம் ஒரு மனிதத்தில் இருக்கிற சொன்னால் இதுவும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். இதைத்தான் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடக்கின்றீர்கள். அப்படி இல்லை நீங்க கடுகடுப்பானவராக எதற்கடுத்தாலும் கோபப்படக்கூடியவர்கள் உங்களோட மக்கள் கிட்ட வருவாங்களா? வரமாட்டாங்க, தூரமாய்த்தான் போவாங்க. அப்ப நாங்க யதார்த்தம் பார்க்கணும் தானே. நாங்கள் யாரும் 4 பேரோட நாங்கள் பழகும்போது ஒரு ஆள் கொஞ்சம் சூடா கடுக்கடுப்பானவராக இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், அவரோட நாங்கள் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணோம். அப்படித்தானே கொஞ்சம் எங்களோட தொடர்பு கொஞ்சம் தூரமா அப்படியே இருக்கும், அதை போலவா பேசுவோம். அப்படி இல்லை நல்ல சாஃப்டான ஆளாக இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்வோம், அவரோடு உள்ள தொடர்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நல்ல நெருக்கமா இருக்கும். அப்ப இது அல்லாஹ் தஆலா அவனுடைய ஒரு அருளாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு நடந்த சம்பவம் உஹத் யுத்தம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடக்குது. உஹத் யுத்தம் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு நடக்குது? ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹத் யுத்தம் நடக்குது. அப்ப இந்த யுத்தத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப இந்த யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில ஆரம்பத்துல முஸ்லிம்களுக்கு வெற்றி அமைப்புல இருந்தாலும் அதுக்கு பின்னால் அது என்ன செய்யுது, அது முஸ்லிம்களுக்கு தோல்வியாக மாறுது. சில நபிகளாருடைய ஒரு கட்டளையே மீறியதுனால. அப்ப இந்த யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பாதிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய அந்த தலையில் அவங்க அணியக்கூடிய அந்த தொப்பி, அது அந்த இரும்பு கவசம் போட்டிருக்கும், அது அப்படியே நொறுக்கப்பட்டது, அது உடைக்கப்பட்டது. அவர்களுடைய ஒரு பல் அப்படியே சேதமாக்கப்பட்டது. அவருடைய உடம்புல இருந்து நபிகளாருடைய அந்த முகத்திலே இருந்து இரத்தம் வடிந்தது. இப்படியான நிலைமைகள் இப்படியான நிலைமைகள் நடந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த நேரத்தில் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாருடைய இரத்தத்தை அங்கே துடைத்துக் கொண்டிருந்தார்கள். அலி ரலியல்லாஹு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார்கள். தண்ணீர் ஊற்றிக் கொண்டார்கள். ஃபாத்திமா அதை கலகி கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போதும் இரத்தம் நிற்கவில்லை. அப்போதான் ஆயிஷா நினைச்சுகிறார்கள், ஒரு பாயை எடுத்து அதை பற்ற வைக்கின்றார்கள். அதுக்கு பின்னால் அதிலிருந்து அந்த சாம்பலை எடுத்து அந்த இரத்தம் வரக்கூடிய அந்த இடத்துல தேய்க்கின்றார்கள். அதன் பின்னால் தான் அது அந்த இரத்தம் வடிவது அப்படி நின்றது. அந்த அளவுக்கு அவர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்கள் இரக்கமானவர்கள், அன்பானவர்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள், கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜூ நபியஹு, இந்த நபியை காயப்படுத்தி இந்த மக்கள் எப்படி வெற்றி கொள்வார்கள் என்று அவர்கள் அந்த ஆத்திரத்தின் காரணமாக அவர்கள் இப்படி சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா உடனே வசனத்தை இறக்கின்றான், லைஸ லக மினல் அம்ரி ஷை, உங்களுக்கு இப்படி பேசுவதற்கு இப்படி சொல்வதற்கு அதிகாரம் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும், அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நபிகளாரை அங்கே வழிநடாத்துகின்றான் என்ற செய்தியை நாங்கள் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கலாம். அன்பான சகோதரர், இது எவ்வளவு கடுமையான ஒரு செய்தி, இந்த உஹத் யுத்தத்தில் நடந்த நபிகளாருக்கு நடந்த ஒரு செய்தி. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அவர்கள் நபிகளாரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஹல் அத்தா அலைக யௌமுன் அஷத்து மின் யௌமி உஹத், உஹத் யுத்தத்தில் நடந்த இந்த சம்பவத்தை விட கடுமையான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கிறதா என்று கேட்கின்றார்கள். யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகளிடத்தில் கேட்கின்றார்கள். அப்போது நபிகளார் சொல்கிறார்கள், ஆம் எனக்கு நடந்திருக்கிறது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்கள், அந்த தாயிஃப்ல நடந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். இப்போ நபிகளார் அந்த தாயிஃபுக்கு போறாங்க, இஸ்லாத்தை சொல்றாங்க. அப்ப அங்க மக்கள் இஸ்லாத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாம புறக்கணிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் நபிகளார் ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள், அப்போ ஒரு மலைக்கு பொறுப்பான மலக்கு சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள், நீங்கள் சொல்லுங்கள் இந்த 2 மலைக்கிடையில் அந்த மக்களை 2 மலையை அப்படி ஒன்றாக்கி அவர்களை நான் நசுக்கி விடுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவோடு அந்த மலக்கு கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இல்லை அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள், இவர்கள் இல்லாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற அந்த செய்தியை நாங்கள் புகாரி போன்ற கிரந்தங்களில் பார்க்கலாம். அப்ப இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அப்ப உஹத் யுத்தத்தில் நான் காயப்பட்டதெல்லாம் பெருசில்லை, ஆனா அந்த மலக்கு என்னிடத்துல கேட்டாங்க, இந்த சமூகத்தை 2 மலைகளுக்கு இடையில வைத்து அப்படியே நசுக்கி அவர்கள் இல்லாமல் செய்யட்டுமா என்று கேட்டாரே, அதுதான் எனக்கு மிகவும் பாரமானது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இரக்க குணத்தை பாருங்கள், அந்த மன்னிக்கின்ற அந்த மனப்பான்மையை பாருங்கள். அப்ப அந்த உஹத் யுத்தத்தில் அவர்கள் காயப்பட்டதெல்லாம் அவர்களுக்கு அது பெரிதாக விளங்கவில்லை. ஆனாலும் அந்த தாயிஃப்ல
அந்த மலக்கு இவ்வாறு கேட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பாரமாக இருந்தது என்ற செய்தியை அங்கே நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பலரை மன்னித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்தை முடித்துவிட்டு அவர்கள் வருகிறார்கள். ஒரு யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு போகின்றார்கள், நஜித் பகுதியை நோக்கி போகின்றார்கள். அப்படி போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே போய்விட்டு அந்த யுத்தத்திலிருந்து திரும்பி வருகின்றார்கள். திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு ஓடை இருக்கிறது. அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறார்கள். அப்ப ரெஸ்ட் எடுப்பதற்காக இருக்கின்றார்கள். ஏனைய சஹாபாக்கள் எல்லோரும் அப்படியே ரெஸ்ட் எடுக்கின்றார்கள். நபிகளார் தங்களுடைய வாளை அங்கிருந்து ஒரு மரத்திலே கொழுகிவிட்டு அவர்களும் கொஞ்சம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அங்கே ஒரு காஃபிர் அந்த வாளை எடுத்து அவரை அழைத்து, நபிகளாரை உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை முஹம்மது என்று அழைத்து அவரை வாளால் வெட்டுவதற்காக வாளை ஓங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்து பார்க்கின்றார்கள், இவர் வாளை ஓங்கிக் கொண்டிருக்கின்றார். நபிகளாரிடத்திலே அவர் கேட்கின்றார், அந்த காபிர், என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுவன் யார்? மையம்னஉக மின்னி, என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுவன் யார் என்று கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயம், எந்த விதமான டென்ஷன் ஒன்றும் இல்லை. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். உடனே அவன் என்ன செய்யறான், அவனுக்கு அப்படியே ஒரு நடுக்கம், ஒரு தடமாத்தம் ஏற்படுகின்றது, அவனுடைய வாழ்க்கையிலே வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாளை எடுத்து என்ன செய்கிறார்கள், அதன் பின்னால் அவனை நோக்கி சொல்கிறார்கள். அவனை நோக்கி நபிகளார் நீட்டி, உன்னை என்னிடமிருந்து காப்பாற்றுவது யார் என்று அவர்கள் கேட்டார்கள். அப்போது அவன் சொன்னான், நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், என்னை நீங்கள் தான் அங்கே பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இந்த செய்தி நடக்கும் போதே சஹாபாக்களும் விழித்துக் கொண்டு அவர்களும் வருகின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஒன்றும் செய்யவில்லை. நபிகளாருக்கே முடியுமா இருக்கும், அவரை திருப்பி கொலை செய்வதற்கு முடியுமா இருந்தது. ஆனால் கொலை செய்தார்களா? இல்லை, அவரை மன்னித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், அவரை மன்னித்து விட்டார்கள் என்ற செய்தியை புகாரி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நாங்கள் அறிந்த ஒரு செய்திதான், ஒரு யூத பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைத்து நபிகளாருடைய அந்த உணவில் என்ன செய்கிறார்கள், அங்கே அந்த ஆட்டிலே விஷத்தை கலந்து கொடுக்கின்றார்கள். ஆனால் நபிகளார் அதனுடைய அந்த நிலையை என்ன செய்கிறார்கள், மரண தருவாயில் இருக்கும்போது சொன்னார்கள், இந்த யூத பெண் அந்த ஆட்டிலே கலந்த அந்த விஷத்தினுடைய அந்த நிலையை நான் இப்போது உணர்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை என்ன செய்யவில்லை, அவர்கள் அங்கே தண்டிக்கவில்லை. நபிகளாருக்கு தெரியும், அவர் அறிந்திருந்தார்கள் அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், அவர்கள் அங்கே அந்த பெண்மணியை அப்படியே மன்னித்து விட்டார்கள் என்ற செய்தி புகாரி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலே நாங்கள் பார்க்கலாம். இதே போன்ற அன்பான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடக்கிறது. ஃபத்ஹு மக்காவை வெற்றி கொள்கின்றார்கள். மக்காவை வெற்றி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்திலே அதுகால வரைக்கும் மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்கள் நிறைய துன்பங்களை அனுபவித்தார்கள் அந்த மக்களால். அதற்கு பின்னால் மதீனாவுக்கு போய் அங்கிருந்து ஹிஜ்ரி 8ஆவது ஆண்டு படையை திரட்டி கொண்டு மக்காவை வெற்றி கொள்வதற்காக வருகின்றார்கள். ஆனால் எந்த விதமான யுத்தமும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த மக்காவை வெற்றி கொள்கின்றார்கள். அப்போது நபிகளார் சொல்கிறார்கள், யாரெல்லாம் அவரவருடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தார்களோ அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. யாரெல்லாம் காபாவுடைய அந்த மஸ்ஜிதுக்குள்ள நுழைகின்றார்களோ அவர்கள் எதுவும் செய்யப்பட மாட்டார்கள். யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள்ளே நுழைகின்றார்களோ அவர்களுக்கும் ஒன்றும் நடக்காது, அவர்களும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்றெல்லாம் நபிகளார் பொது அறிவிப்பு எடுக்கின்றார் என்ற செய்தியெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். அதன் பின்னால் அங்கே மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்கின்றார்கள். ஒன்று சேர்ந்து அங்கே நபிகளார் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர அழைத்து அவர்களை பார்த்து நபிகளார் கேட்கின்றார்கள், நான் இப்போது உங்களுக்கு என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நல்லவர், அஹுன் ஹைர், எங்களுடைய சிறந்த ஒரு சகோதரன், இப்னு அஹின் ஹைர், அதே போல் உங்களுடைய தந்தை கூட அவர் சிறந்தவர், அப்படியான ஒருவருடைய மகன் நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்கிறத நாங்கள் நினைக்கிறோம் என்று அவர்களும் சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அன்துமுத்துலகா, நீங்கள் எல்லோரும் நிரபராதிகள், உங்களுக்கு யாருக்கும் எந்த விதமான தண்டனையும் இல்லை, நீங்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னார்களோ, அல்லாஹு யக்ஃபிர் லக்கும் லா தஸ்ரீப அலைக்கும் அல்லாஹு யக்ஃபிர் லக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான் என்ற அதே வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நபிகளாருடைய அந்த வரலாற்றிலே சீரத் இப்னு ஹிஷாம் என்ற அந்த நூலில் எல்லாம் நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த நேரத்தில் இந்த மக்கா வெற்றியின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சிலரை என்ன செய்கிறார்கள், அவர்களை கொலை செய்யுமாறு உத்தரவிடுகிறார்கள். சிலரை கொலை, அதுல குறிப்பாக 4 பேர். ஒன்று இக்ரிமா இப்னு அபூஜஹல், அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா. அதே போன்று அப்துல்லா இப்னு ஹத்தல் என்று சொல்லக்கூடியவர். அதே போன்று மக்கீஸ் இப்னு சுபாபா என்று சொல்லக்கூடியவர். அதே போன்று அப்துல்லா இப்னு சஅத் இப்னு அபி சரஹ் என்று சொல்லக்கூடிய இந்த 4 பேரையும் கொலை செய்யுமாறு சொல்கின்றார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னால், காபானுடைய திரைச்சீலையை அவர்கள் பிடித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களை அங்கே வைத்து கொலை செய்யுங்கள் நபிகளார் உத்தரவிடுகின்றார் சஹாபாக்களுக்கு. ஏன்னா இவர்கள் 4 பேரும் இஸ்லாத்துக்கு அந்த அளவுக்கு துரோகம் செய்த, அந்த அளவுக்கு அநியாயம் செய்த, அவர்களுடைய அநியாயங்கள் மிகவும் மேலோங்கி காணப்பட்டது. அதில் 2 பேர் கொலை செய்யப்படுகின்றார்கள். யார்? அப்துல்லா இப்னு ஹத்தல், அவரை சஹாபாக்கள் கொலை செய்கிறார். அவர் காபாவுடைய திரைச்சீலையை பிடித்துக் கொண்டிருக்கும் போது அவரை கொலை செய்கிறார்கள். அதே போன்று மக்கீஸ் இப்னு சுபாபா என்று சொல்லக்கூடியவரும் சந்தையிலே போகும்போது அவரை நபிகளார், அவர் பாதையிலே போகும்போது நபிகளார் கொலை செய்ய சொன்னவர் என்று அவரையும் கொலை செய்தார்கள். இக்ரிமா அபூஜஹலுடைய மகன், அவர் தப்பி போகின்றார். அவர் கடல் வழியாக யமன் பிற பகுதியை நோக்கி அவர் செல்கின்றார். அதே போல் இந்த அப்துல்லா இப்னு சஅத் என்பவரும் அவரை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். புகாரி போன்ற கிரந்தங்கள் இது வருது. இந்த இக்ரிமா என்று சொல்லக்கூடிய சஹாபி, இவருடைய செய்தியை நாங்கள் பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார், அவர் தப்பி ஓடுகின்றார். அவருடைய மனைவி உம்மு ஹக்கீம் என்பவர் இஸ்லாத்துக்கு வருகின்றார். அப்போது இஸ்லாத்துக்கு வருகின்றார். அதன் பின்னால் அவர் நபிகளாரிடத்திலே போய் கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய கணவன் இப்படிதான் உங்களுக்கு பயந்து தப்பியோடு இருக்கின்றார், நீங்கள் அவருக்கு அடைக்கலம் கொடுப்பீர்களா? அவர் வந்தால் அவரை நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள், அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீர்களா என்று சொன்னார்கள். நபிகளாரும் அதுக்கு பின்னால் ஆம் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி இக்ரிமாவை தேடி போகின்றார்கள். அதன் பின்னால் இக்ரிமா கடல்ல போகின்றார்கள். சில சம்பவங்கள் நடக்கிறது. அதன் பின்னால் திரும்ப அவர் என்ன செய்கின்றார், கடலுக்கே வரணும். கடல்ல அந்த அவர் கப்பல்ல போகும்போது கப்பல் ஆட்டம் காணுகின்றது. அப்போது இக்ரிமா கடல்ல சொல்கின்றார், இந்த ஆபத்திலிருந்து யா அல்லாஹ் நீ என்னை பாதுகாத்தால் நான் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அதன் பின்னால் அவர்கள் கரைக்கு வருகின்றார்கள். வந்ததன் பின்னால் இந்த உம்மு ஹக்கீம் அவர்களும் தேடி போயிருந்தார்கள். நீண்ட ஒரு வரலாறு. அதன் பின்னால் அவர் சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு பாதுகாப்பு தருவதாக சொல்லியிருக்கின்றார், நீங்கள் வாருங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் வாருங்கள் என்று அவரை கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அவருடைய மனைவி கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். அப்போது நபிகளார் இக்ரிமா ரலியல்லாஹு வரும்போது நபிகளார் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், பாருங்கள் நபிகளாருடைய பண்பை. இக்ரிமா இப்போது வருகின்றார். இக்ரிமா என்ன செய்கின்றார், இப்போது உங்களிடத்திலே வருகின்றார். நீங்கள் அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் யாரும் அவருடைய தந்தைக்கு ஏச வேண்டாம். லா தசுப்பு அபாவு, நீங்க யாரும் அவருடைய தந்தைக்கு ஏச வேண்டாம். அவருக்கு முன்னால் அவருடைய தந்தை யார்? அபூஜஹல். எவ்வளவு இஸ்லாத்துக்கு விரோதியாக இருந்தவர், எவ்வளவு அநியாயம் செய்தவர். அப்ப நபிகளார் சொல்கிறார்கள், அவருக்கு முன்னால் அவருடைய வாப்பாக்கு ஏச வேண்டாம், அவருடைய தந்தைக்கு ஏச வேண்டாம். என்னடா அவர் மரணித்து விட்டார். அப்ப அவர் அபூஜஹல் செய்கிறாரு, அவர் கொல்லப்பட்டு விட்டார் பத்ர் யுத்தத்தில். அப்ப அவருக்கு நீங்க என்ன செய்யணும், ஏச வேண்டாம், அவருக்கு நீங்கள் ஏச வேண்டாம், அவரை இவருக்கு முன்னால், அதை இவருக்கு பாதிப்பா இருக்கும் என்று சொல்லி இக்ரிமா வந்ததும் நபிகள் அறிந்து போய் இக்ரிமா இடத்தை வருகின்றார்கள். வந்து அவர் அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபிகளார் அவருக்கு அங்கே பாதுகாப்பு கொடுத்தார் என்ற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு மிகவும் விரோதமாக இருந்தவர். தந்தையை போன்று அபூஜஹலை போன்று இஸ்லாத்துக்கு மிகவும் விரோதியாக இருந்தவர். பல யுத்தங்கள்ல முஸ்லீம்களை அங்கே வெட்டி வீழ்த்தியவர் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் வரலாம். அந்த அளவுக்கு அவர் வீரமானார். ஆனால் அதுக்கு பின்னால் அவர் இஸ்லாத்துக்கு வந்து அதே போன்று இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக அவர் மிகவும் பாடுபட்டார் என்ற செய்தியை நாங்கள் இப்படி ஏராளமான செய்திகள் நபிகளாருடைய வாழ்க்கையில இந்த மன்னிப்பு என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது, அவர் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சஹாபாக்களுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கும்போது உஹது யுத்தத்திலே நடந்த ஒரு சம்பவம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய தந்தை அபு ஹுதைஃபா என்று சொல்லக்கூடியவர். உஹது யுத்தத்தில் அங்கே சில அசம்பாவிதம் நடக்கிறது. அந்த மலையிலே நபிகளார் சிலரை வைக்கின்றார்கள். அவர்களுக்கு இறங்கி வர வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறார்கள், அவர்கள் அதிலிருந்து இறங்கி வரக்கூடிய ஒரு நபிகளாருடைய கட்டளை மீது இறங்கி வருகின்றார்கள். அதனால் அங்கே முஸ்லீம்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வருகின்றது. முஸ்லீம்கள் அந்த யுத்தத்திலே தோல்வி அடைவதற்கும் பலர் காயப்படுவதற்கும் அந்த சம்பவம் காரணமாக இருந்தது. அப்ப இந்த நேரத்தில் அப்ப முஸ்லீம்கள் காஃபிர்கள், பொதுவாக யுத்தம் இருந்தா ஒரு பக்கத்தில் இருந்தா எங்கட பக்கம் இருந்தா அது முஸ்லீம்கள், அடுத்த பக்கம் இருந்தா காஃபிர்கள் விளங்கும். ஆனா இப்படியான சம்பவம் நடந்த உடனே எல்லோரும் ஒன்றுக்கொன்று ஓடிக்கொண்டு ஒருவரை ஒரு வெட்டி கொள்ள ஆரம்பித்தார். அப்ப யாரு முஸ்லீம் யாரு காஃபிர் என்று விளங்காத ஒரு நிலை அங்கே இருந்தது. அப்ப இந்த நேரத்தில் இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு தந்தை அவரை சில சஹாபாக்கள் விரட்டி கொண்டு போகிறார். அப்ப அவங்க என்ன, அந்த யுத்தம் வரும்போது கவசம் அணிஞ்சிருப்பாங்க, சரியா விளங்காது அவர் முஸ்லீமா இருக்கான்னு சொல்லி.
அப்ப அவரை விரட்டி கொண்டு போகின்றார்கள். பின்னால் சில சஹாபாக்கள் இவரை ஒரு காஃபிர் என்று நினைத்து அவரை கொலை செய்வதற்காக. அப்ப இதை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கின்றார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு விளங்குது தன்னுடைய தந்தை தான், மகனுக்கு தெரிந்த வாப்பாட அந்த நடவுட பான போகும்போது வரும்போது அப்ப அது அவருக்கு விளங்கு. அவர் சொல்கிறார் அபி அபி என்று அவர் கத்துகிறார், என்னுடைய வாப்பா, என் வாப்பாட வாப்பா, நீங்க விரட்டுறீங்க, என்னுடைய தந்தை அவர் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன செய்யல, அந்த அந்த நேரத்தில் அவங்களுக்கு யாருக்கும் விளங்கல. அப்படியே போறாங்க, வெட்டுகின்றார்கள். அபு ஹுதைஃபா அல் யமா அவர் என்ன செய்கிறார்கள், கொலை செய்யப்படுகிறார். அவர் செய்கிறார், யுத்தத்துல தவறுதலா அங்கே கொலை செய்யப்படுகிறார். அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு எப்படி இருக்கும், நேரடியாக தன்னுடைய தந்தையை தன்னுடைய தோழர்களை வெட்டுகின்றார்கள். அப்போது ஹுதைஃபா ரலியல்லாஹு விளங்கி தவறாத்தான் அவங்க செய்யறாங்கன்றது. அதுக்கு பின்னால் எல்லோரும் ஹுதைஃபா ரலியல்லாஹு வர அந்த சஹாபாக்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு ஒன்றுமே சொல்லல. ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் எதுவும் பேசவில்லை. அவர்கள் சொல்கிறார்கள் யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தவறாத்தான் நடந்திருந்தது. அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹ் உங்களை மன்னிப்பான, நான் மன்னிச்சிட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று சொன்னார்கள். அதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொதுவாக யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு என்ன செய்யும், அந்த கனிமத்திலிருந்து பொருள் வரும். அப்ப நபிகளார் அந்த அவருடைய தந்தை அப்ப அதில் கொல்லப்படுங்க, அப்ப அவருக்கு அந்த கனிமத்தை கொடுக்கணும். அப்ப நபிகளார் அதை கொண்டு வந்து அங்கே ஹுதைஃபா கொடுக்கிறார்கள். ஹுதைஃபா சொன்ன இது எனக்கு வாங்க, இந்த அவன் வெட்டின அந்த சஹாபாக்கள் ஏழை சஹாபா அவர்களுக்கு அதை பிரித்து கொடுங்கள் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் புகாரி போன்ற ஹதீஸிலும் அதே போன்ற நபிகளாருடைய அந்த வரலாற்று செய்தியிலும் நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்களே, அப்ப சஹாபாக்களுடைய அந்த நிலையை பாருங்கள். அப்ப தவறாக நடந்த ஒரு செய்திக்கா தவறாக ஒரு கொலையை செய்தார்கள். அப்ப எங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அப்ப தவறுதலாக அந்த சஹாபாக்கள் அவரை கொலை செய்கிறார்கள். ஆனால் அது தவறாக நடந்ததுதான் என்பதை உணர்ந்த அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தோழர்களை மன்னித்தார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இதுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு மனசு வேணும். இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமா இந்த சம்பவங்களை வாசிட்டு போகலாம். ஆனா அந்த மன்னிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு மனசு எங்களுக்கு வேணும். எனவே அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஈகோ, அதே போல எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பெருமை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கௌரவம், அதே போன்று எங்களுக்கு இருக்கக்கூடிய அதே போல் கால்பு, இதெல்லாம் நாங்கள் தூக்கி வீசிவிட்டு அடுத்தவரோடு உள்ள அந்த உறவுகளை நல்ல முறையிலே சீராக்கி கொள்ள வேண்டுமா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மன்னிக்கிற அந்த பண்பு எங்களுக்கு மத்தியிலே இருக்க வேண்டும். அப்ப இது எல்லா மட்டத்திலும் இருக்க வேண்டும். இது எல்லா மட்டத்திலும் இருக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப சஹாபாக்களுக்கு மத்தியிலே இப்படி ஏராளமான சம்பவங்கள் நாங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு வரலாற்றிலே கூட நாங்கள் பார்க்கலாம். அதாவது அவருடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அதாவது ஒரு இட்டுக்கட்டப்படுற ஒரு செய்தி அங்கே பரவுகின்றது. அப்ப அதிலே சில சஹாபாக்கள் கூட ஹஸ்ஸான் இப்னு சாபித், அதே போன்ற மிஸ்தஹ் பின் உசாசா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் தொடர்பட்டிருந்தார்கள். இந்த மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர் அபூபக்கரோட நெருக்கமான ஒரு உறவும் கூட. அதே போன்று அவர் ஏழ்மையில் இருந்தார். அதனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தான் அவர்களுக்கு செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப நாங்க ஒரு ஆளுக்கு செலவழிக்கிறோம், எங்களுடைய குடும்பத்தில் இருப்பாங்க கஷ்டமான ஆக்கள், நாங்கள் அவங்களுக்கு செலவழிப்போம். அல்லது அவங்களோட பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு படிக்கிறதுக்காக கொடுப்போம். காலப்புகள் அவங்க நல்ல வசதி வாய்ப்பு வந்ததன் பின்னால் அல்லது பெரிய வயதை அடைந்ததன் பின்னால் எங்களை அவர்கள் கணக்கெடுக்காமல் அல்லது எங்களுக்கு மரியாதை செலுத்தாமல் ஏதோ ஒரு அமைப்பில் எங்களோடு நடந்து கொள்ளும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும், எங்களுக்கு எதிராக வரும்போது எங்களுடைய நிலைமை எப்படி, மனோநிலை எப்படி இருக்கும்? நாங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க. நாங்கள் ஒருத்தனுக்கு நாங்கள் செலவழிக்கிறோம், ஒருத்தனுக்கு இதுன்றோம். ஆனால் அவன் காலப்புகள் எனக்கு எதிராக அவன் வாரான். அது என்னுடைய நாம் உறவுகளாக இருக்கலாம், கூட பிறந்த உறவுகளாக இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டாக இருக்கலாம், அல்லது வேறு யாராக இருக்கலாம். நாங்கள் உதவி செய்யும் போது ஆனால் அவன் எனக்கு எதிராகவே அவன் வரக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுடைய மனோநிலை இருக்கும் எப்படி இருக்கும்? அதே போன்றுதான் அபூபக்கர் மனோநிலையும் இருந்தது. அபூபக்கர் சொல்லுனா, என்னுடைய மகளை பற்றி நீ இப்படி இட்டுக்கடை, அதாவது மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு சஹாபி. ஆனாலும் அந்த முனாஃபிக்குகளுடைய அந்த விஷமத்தனமான பிரச்சாரத்தை அவர் ஏதோ ஒரு வகையிலே நம்பி இருந்தார். ஆனால் அதனால் அவர் அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி தவறாக நடந்திருப்பார்கள் என்ற ஒரு நிலையிலே அவர் இருந்தார்கள். இதனால் தான் அபூபக்கர் கோபம் வருகிறது. அவர் சொல்கிறார், நான் மிஸ்தஹுக்கு செலவழித்துக் கொண்டிருக்கின்றேன், இதற்கு பின்னால் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன் என்று அங்கே சொன்ன போது அல்லாஹு தாலா வசனத்தை இறக்கின்றார். அல்லாஹு தாலா அல் குர்ஆன் சூரத்து 100 22வது வசனத்தை இருக்கின்றான். வலா யக்தல் உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅதி, உங்களிலே சிறப்பானவர் அபூபக்கர் மிகவும் சிறப்பானவர், உங்களில் நல்ல மார்க்கப்பற்றோடு சிறப்பாக இருக்கக்கூடியவர், அதேபோல் வஸ்ஸஅ நல்ல செல்வ செழிப்போடு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடியவர்கள், ஏழை எளியவர்களுக்கு நான் என்னுடைய பொருளாதாரத்தை எதுவும் கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார். ஃபஅஃபு வஸ்ஃபஹு, நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார். அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பதை நீங்க விரும்ப மாட்டீங்களா? அப்ப நாங்க எவ்வளவு பாவம் செய்கிறோம், நாங்க எவ்வளவு அல்லாஹ்வுக்கு மாத்தம் நினைக்கிறோம், ஆனா அல்லாஹு தாலா எங்களை மன்னிக்கிறான். இப்ப நாங்க பிறரை மன்னிக்கும் போது அல்லாஹ் எங்களை மன்னிப்பான்.
எனவே அல்லாஹு தாலா மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்தை இறக்கியதும் அபூபக்கர் சொன்னார்கள், நான் அல்லாஹ் என்னை மன்னிப்பதை விரும்புகின்றேன், இதற்கு பின்னாலும் நான் மிஸ்தகுக்கு கொடுத்து வந்த உதவியை நான் கொடுப்பேன், அதைவிட கூடுதலாகவும் நான் அவருக்கு கொடுப்பேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள் என்ற செய்தி புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பான சகோதரர்களே, இப்படி ஏராளமான செய்திகள் நாங்கள் பார்க்கலாம். நபிகளாருடைய வாழ்க்கையிலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இமாம்களுடைய வாழ்க்கையிலும் நிறையவே நாங்கள் பார்க்கலாம். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இதை என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு பண்பு, இது இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு நல்ல பண்பு எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். அந்த பண்பு எங்களிடத்தில் இருக்கும் போதுதான் எங்களுடைய அந்த உறவுகள் சீராகும். கடைசியாக, அதாவது சவுதி அரேபியாவில் இருந்து, அதாவது முஃப்தியாக இருந்த ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவருடைய வாழ்க்கையில் அவர் முஃப்தியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பிரதேசத்தை, கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் என்ன செய்கிறார், ஒரு இடத்துக்கு வருகின்றார். அந்த நேரத்தில் அவரை கேசுகின்றார்கள். பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவருக்கு ஏசுகின்றார்கள். ஏசியதன் பின்னால் மிகவும் அவருடைய முகத்துக்கு முன்னால் நல்ல தாறுமாறாக ஏசுகின்றார். ஆனால் ஷேக் அவர்கள் எதுவும் பேசவில்லை. அவர்கள் அப்படி அமைதியாக இருந்து அவருடைய வேலையை முடித்துவிட்டு அவர் போகின்றார். அதுக்கு பின்னால் அவர் ஹஜ்ஜுக்கு போகின்றார். ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகின்றார்கள். இந்த நேரத்தில் அந்த ஷேக் அவர்களுக்கு ஏசிய அந்த மனிதர் இறந்து போகின்றார், மரணிக்கின்றார். அப்ப அவரை ஜனாசா பள்ளிக்கு கொண்டு வரப்படுகின்றது. அப்ப அந்த பள்ளியில் இமாமா இருப்பது ஷேக் பின் பாஸுடைய மாணவர். அவர் என்ன செய்கின்றார், நான் இவருக்கு தொழுவிக்க மாட்டேன், என்னுடைய ஷேகுக்கு ஏசியவருக்கு நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்கள் யாராவது தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கின்றார். ஏன்னா அவருக்கு ஆத்திரம், தன்னுடைய உஸ்தாதுக்கு ஏசினார், அதனால் நான் அவரை தொழுவிக்க மாட்டேன் என்று அவர் சொல்றாரு. அப்ப அதனால் அவர் தொழுவிக்காம நடந்துட்டாரு, வேறொரு ஆள் தொழுவிக்கிறாரு. இப்ப ஷேக் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போய் வந்ததன் பின்னால் இந்த செய்தியை சொன்ன போது அவர் யார் என்று அவரிடத்தில் வருகிறார்கள். வந்து அவருக்கு ஷேக் அவர் மிகவும் கடுமையாக கோபப்பட்டார். ஷேக் பின் பாஸ் அவர்கள் மிகவும் கடுமையாக கோபப்பட்டு அந்த மனிதருடைய ஜனாசாவை, மக்பராவை எனக்கு காட்டுங்கள் என்று சொல்லி அவருடைய மக்பராவுக்கு போய் தொழுது அவருக்காக நீண்ட நேரம் அங்கே பிரார்த்தித்தார்கள் என்ற வரலாற்று செய்தியை அவருடைய வரலாற்று குறிப்பிலே நாங்கள் பார்க்கலாம். அப்ப இது இமாம்களுடைய ஒரு நல்ல ஒரு பண்பாக இருந்தது. தன்னை ஏசியவராக இருந்தாலும் அங்கே அவர்கள் அடுத்தவர்கள் அங்கே தன்னுடைய மற்றவர்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும், ஆனாலும் அவர் என்ன செய்கின்றார், அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்பதை அவர் அங்கே உணர்த்துகின்றார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நாங்கள் ஆண்களும் தான் பெண்களும் தான் கட்டாயமாக எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு நல்ல பண்பு தான் இந்த மன்னிக்கிறது. இந்த பண்பு அது எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய இரக்க குணத்தையும் காட்டுகின்றது, எங்களுடைய பொறுமையையும் வெளிப்படுத்துகின்றது. அதே போன்று நாங்கள் ஒரு சிறந்த மனிதர் என்பதற்கான ஒரு அடையாளத்தையும் காட்டுகின்றது. அதே போன்று 4 பேர் எங்களோடு நெருக்கமாக பழகுவதற்கும் அது வழிவகுக்கின்றது. இந்த மன்னிக்கின்ற இந்த பண்பு எங்களுக்கு மத்தியில் இல்லாமல் இருந்தால் நாங்கள் யாரோடாக இருந்தாலும் எங்களோடு பழகின்ற அது கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேறு எதுவாக இருக்க எந்த அமைப்பில் எங்களோடு தொடர்பட்டவராக இருந்தாலும் அவர்களோடு எப்போதும் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும். எனவே இவைகளையும் தாண்டி முடிந்த அளவு நாங்கள் பிறரோடு விட்டு கொடுப்போடு மன்னிப்போடு நடக்கக்கூடிய மக்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருப்போம். அல்லாஹு தாலா இந்த நல்ல பண்பை அணிகலனாக கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்குவானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.